ஆசைப்படுகிறேன். ஒரு எஜமான் இருந்தாராம். அந்த எஜமான் என்ன பண்ணாராம், அவங்களுடைய வீட்டில் இருக்க ஒரு தோட்ட வேலைக்காரனை அழைத்து, ஒரு செடி நான் புதிதாக வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், இது எப்படி பூக்கும் என்று எனக்கு தெரியவில்லை, இது தோட்டத்தில் வை, இது பூக்கும் போது பார்த்து கொள்ளலாம் சொல்லி அந்த செடியை அந்த தோட்டக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு ராஜா அவங்களோட அரண்மனைக்கு கடந்து போய்விட்டாங்க. ஒரு கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த செடியை பார்த்து ராஜா கொடுத்த செடியாச்சே ஸ்பெஷலாக பார்த்து வளர்த்தாங்க. அது அருமையாக சூப்பராக இருக்கிற எல்லா செடிகளை காட்ட ரொம்ப அழகாக வளர்ந்தது. திடீரென்று ஒரு நாள் பூக்க ஆரம்பிச்சோடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். இதை ராஜா கிட்ட எப்படியாவது சொல்லணும், விடியட்டும், நாளைக்கு ராஜா கிட்ட இந்த செடியை நம்ம எப்படியாவது வர வச்சு யாருக்கிட்டையாவது சொல்லியோ இல்லை நம்ம போய் சொல்லியோ இந்த செடியை காமிக்கணும்னு சொல்லி அவர் பார்த்து தண்ணி ஊற்றி அதை பார்த்து ரசிக்கிறாரு. அந்த அழகை ரசிக்கிறாரு. அது மேலே அவருக்கு அன்பு வந்துச்சு. இவ்வளோ அழகான செடியை ராஜாக்கு எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்துருக்கிறாரு, சரி எவ்வளோ அழகாக பூக்குது, இந்த தோட்டத்தில் இப்படி ஒரு பூ இல்லையேன்னு சொல்லி பார்த்து மகிழ்றாரு. சரி விடியட்டும், ராஜா வீட்டுக்கு நம்ம போகலான்னு சொல்லி போய் படுக்கிறாரு. திடீர்னு காலையில் பார்த்தா அந்த செடி அங்கே இல்லை. அவர் ஒரே அதிர்ந்து போயிடுறாரு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், நான் பார்த்து வளர்த்தனே, இது ராஜா கொடுத்த செடியாச்சே, இப்போ நான் ராஜா கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், நான் ராஜாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன், அந்த செடி எங்கன்னு திடீர்னு வந்துட்டாருன்னா எதை நான் காமிப்பேன், அந்த செடி அவருக்கு நல்லா தெரியுமே, எனக்கு கொடுத்ததே அவர் தான் அப்படி சொல்லி ரொம்ப பயப்படுறாரு. உடனே இவர் வேகமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயந்து போய் ராஜா வீட்டுக்கு போகிறாரு. ராஜா கிட்ட போயிட்டு, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி, நீங்கள் என்கிட்ட ஒரு செடி கொடுத்தீங்களே, அதை என் தோட்டத்தில் வச்சேன், அழகாக பூ பூத்துது, நானே உங்ககிட்ட காமிக்கலான்னு சொல்லி அடுத்த நாள் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன், நைட்டு படுக்கும்போது கூட இருந்துச்சு ராஜா, காலையில் பார்த்தா அந்த செடியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழுது வேதனைப்பட்டு என்ன ராஜா என்ன பண்ணிடுவாரோன்னு பயத்தில் அப்படியே நின்றுட்டு இருந்தாராம். உடனே அந்த ராஜா சொன்னாராம், நீ கவலைப்படாத, நான் எதேச்சியா அந்த பக்கம் வந்தேன், அந்த செடி பூத்து இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது, எனக்கு அந்த செடி ரொம்ப பிடிச்சிச்சு, எனக்கு வேணும்னு சொல்லி நான் தான் அந்த செடியை பிடுங்கிட்டு வந்துட்டேன், இப்போ என்கிட்ட இருக்க அந்த செடி, நீ கவலைப்படாத, நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போன்னு சொல்லி அந்த ராஜா சொன்னாராம். அப்பதான் அந்த தோட்டக்காரனுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்ததாம். பாருங்க, இப்படிதாங்க உலகத்துல நமக்கு கர்த்தர் ஒரு உறவை கொடுக்குறாரு. அது நம்ம கூட சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வளர்றாங்க. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், உயிர் நண்பர்களாக இருக்கலாம், நம்ம கூட வளருவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே அவங்க போய் சேர வேண்டியது யார் கொடுத்தாரா, எந்த இடத்துலேருந்து வசனம் சொல்லுகிறது, கத்த தந்தா ஆவி கத்தரிடத்துக்கே திரும்பி போகுதுங்கிற மாதிரி அவர் கொடுத்தாரு, அவர்கிட்ட போயிடுச்சு, அவர் எடுத்துக்கொண்டார். அப்படிதான் ஒரு இழப்பை கூட கத்தர் நமக்கு சரி பண்ணுகிறார். எல்லாரும் மறிக்க வேண்டிய சூழ்நிலைகள் தான். அவங்க முன்னாடியே மறிச்சு கத்தரிடத்துல போயிட்டாங்க, கத்தர் எடுத்துக்கொண்டு போயிட்டார். நம்மளுடைய நிலைமை